ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே நண்பர்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப வெல்கமிங்கான சந்தோஷமான விஷயம். அந்த நட்பு வட்டாரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? புரிதல் தான். சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னமும் அப்படியே தான் இருக்கும். ஆமாம், டச்வுட் அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு எதிர்பாராமல் பழகிறவங்க யாருக்குமே வந்து அந்த பிரச்சனை வராது. இப்போ சும்மா எடுத்துக்கிட்டா கூட ஒரு வீட்டில் ஒரு 3 பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாரு, மற்ற 2 பேரும் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறப்போ அந்த ஃபேமிலியை அவர் பார்த்துக்கிட்டாருன்னா ஒன்று, பார்த்துக்கலன்னா ஒன்று. ஃபேமிலிக்கே இவ்வளோ க்ரைட்டீரியா இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. நண்பர்கள் அப்படி இல்லை. நம்ம வந்து தேவைக்காக நண்பர்களாக மாறல, அன்புக்காக மாறிடுவோம். அது என்றைக்குமே நமக்குள்ளே இருக்குங்கிறப்போ அது என்றைக்குமே நம்மளை பிரித்து வைக்க வாய்ப்பே இல்லை. இதில் அந்தஸ்துங்கிறது உள்ளே வரவே வர. அன்பு மட்டும்தானே, அதுக்கு எதுக்கு அந்தஸ்து? அன்பே ஒரு பெரிய அந்தஸ்து தானே. அதை தாண்டின விஷயங்கள் என்ன அல்டிமேட்டாக இருக்கும். இதில் எதிர்பார்ப்புகளோ இல்லை ஏமாற்றங்களோ இல்லை இதில் வந்து வியாபார ரீதியான ஒரு சிந்தனைகளோ இல்லை அப்படிலாம் உருவாகும் போதோ இல்லை அது மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் நண்பர்களாகும் போதோ பிரிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம் தான். அது இல்லையே. நாங்கள் கல்லூரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த வியாபார நோக்கத்தோடு வாழ்ந்துட்டு ஒன்றா இருக்கணும், ஒன்றா சாப்பிடணும், ஒன்றா தூங்கணும், இவ்வளோதான் எங்களோட வியாபார நோக்கமே. அதிகபட்ச ஆசையாகவுமே அது ஒன்றா சேர்ந்து தங்கணும் தூங்கணுங்கிறதே ஒரு பெரிய கனவாக மாறி இருக்கிற ஒரு சூழலில் தான் இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் அப்படியே இருக்கோங்கிறத தாண்டி எங்களுக்கு நாங்கள் அப்படியே இருக்கோமாங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வரும்போது எங்களோட க்ரைட்டீரியா மாறி இருக்கு இல்லையா? ஒரே இடத்துல ஒன்றா தூங்கினவங்க இன்றைக்கி வேறு வேறு வீட்டில் தனித்தனியாக தூங்கிட்டு இருக்கோங்கிறதே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரியாது. ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ளே வரும், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாங்கள் ஒன்றா ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்றப்போ எங்களுக்குள்ளே சண்டை இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக ஃபீல் ஆகலாம். என்னடா நீங்கள் இன்னும் சண்டை போட்டுக்காம இருக்காங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற கவலைகள் என்னவா இருக்குன்னா, ஒன்றா சேர்ந்து தூங்கணும், ஒன்றா எங்கேயாவது வெளியே போகணும், ஒன்றா சினிமா பார்க்குறது, தேட்டருக்கு போய் படம் பார்க்குறது. நாங்கள் எப்படியெல்லாம் காலேஜில் இருந்தோமோ அப்படி தான் எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களால் அது இன்னும் பண்ண முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. சூப்பர். சேர்ந்து சுத்தம் இல்லையே, எங்கேயாவது வெளியில் போக முடியலையே. நாங்கள் எங்கேயாவது முன்னெல்லாம் எங்கேயாவது ட்ரிப்பு போவோம், இப்போ அந்த மாதிரி எங்கேயும் போக முடியலையே. அப்படிலாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கேட்டு கண்ணு வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. டோட்டலா இனிமே கண்ணு வைக்காதீங்க, நாங்க சந்தோஷமா இருந்துக்கிறோம். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.